மைக்குன்னு சொல்லக்கூடிய ஒரு 17 வயசு பையன் தனது அப்பா வந்து கொலை பண்ணிடுறான். ஸோ அவனை காப்பாற்றுறதுக்கு நம்ம ஹீரோ கோர்ட்டில் ரொம்ப வாதாடி போராடுறாரு. நீங்கள் கேட்கலாம், ஒரு கொலை பண்ண வேண்டாம் நம்ம ஹீரோ காப்பாற்றணும்னு. ஏன்னா அவங்க ஃபாதர் வந்து ஒரு அப்யூஸ் பண்ணுற ஃபாதர். அவர் பண்ணுற கொடுமையில தாங்க முடியாமல் உடச்சி வருஷப்பட்டு அந்த பையன் வந்து கொலை பண்ணியிருந்திருப்பான். நம்ம ஹீரோக்கு வந்து சின்ன வயசுலேருந்தே தெரியும் அந்த பையனை இவன் எப்பயே காப்பாற்றணும், ரொம்ப நல்ல பையன் சொல்லி காப்பாற்றணும்னு நினைக்கிற நம்ம ஹீரோக்கு காத்துட்டு இருக்க ஒரு பயங்கரமான ட்விஸ்ட். ஸோ 2 தரப்புலையும் வக்கீலுங்க மாற்றி சண்டை போடுறாங்க. அந்த பையன் வந்து ஒரு குண்டை தூக்கி போடுறான். என் அப்பா வந்து என்ன ரேப் பண்ணிட்டாரு அப்படின்னு சொல்லி இதனடா இன்னொரு ட்விஸ்டா இருக்குங்க மாதிரி நம்ம ஹீரோ வந்து ஷாக்காய் வந்து பார்ப்பாரு. ஸோ அதுக்கப்புறம் எங்க நடந்துச்சு, என்ன நேரம் நடந்துச்சு சொல்லி கேட்க ஒரு பிரைவேட் ஜெட்ல வந்து நடந்திருக்கும். அதை தாங்க முடியாம தான் அவங்க அப்பா வந்து கொலையை பண்ணியிருந்திருப்பான். ஸோ அந்த கடைசியில் ஒரு ட்விஸ்ட் ஒன்று குண்டை தூக்கி போடுவாங்க பாருங்க. நான் அடுத்து சொல்கிறேன், இந்த கிளைமாக்ஸோட ட்விஸ்ட் யாராலையும் வந்து கண்டுபிடிக்க முடியும் இந்த படத்தில். ஸோ அப்படின்னு நமக்கு சூப்பராக சொன்ன கதை தான் த வேர்ல்ட் ட்ரூத். இந்த மாதிரி கதைகள் நீங்கள் வந்து முழுசாக கேட்கணும்னா ரேஞ்ச் வர வாய்ஸ் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் பெல் ஐகானை பிரஸ் பண்ணிக்கோங்க. மீண்டும் நாளை சந்திக்கலாம்.